ஸ்ரீ குருபியோ நமக. முதலில் திறன் பின்பே மதிப்பீடு என்னும் தலைப்பில் உள்ள உட்பொருளை பற்றி இங்கு பேசலாம். ஹஸ்ரத் ரூமி என்னும் சுஃபி ஞானி இவ்வாறு மேற்கோள் காட்டுகிறார். அன்புள்ள ஆன்மா, ஒருவர் தகுதி உடையவராக இருப்பதற்கு முன் அவர் மீது அதிக மதிப்பை வைக்காதீர்கள். ஒருவர் தகுதி உடையவராக இருப்பதற்கு முன் அவர் மீது அதிக மதிப்பை வைக்காதீர்கள். அவ்வாறு வைத்தால் ஒன்று நீங்கள் அவர்களை இழப்பீர்கள், அல்லது உங்களை நீங்களே அழித்து கொள்வீர்கள் என்று. ஒருவர் தகுதி உடையவர்தானா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு அருட்பிரகாச வள்ளலார் இவ்வாறு வழிகாட்டுகிறார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று. அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களை தகுதி அற்றவர்கள் என்றும், உள்ளதை உள்ளபடியே உரைப்பவர்களை தகுதி உடையவர்கள் என்றும் வள்ளலாரின் இத்திருவருட்பாவிற்கு பொருள் கொள்ளலாம். இத்தகைய தகுதி உடையவர்களை பகுத்தறிந்து அடையாளம் காண வேண்டுமெனில் முதலில் அத்தகையவர் இதற்கேற்ற திறனை தன்னில் வளர்த்து கொண்டு தகுதி உடையவர்தானா என்பதை ஆராய்ந்த பின்பு அவர் மீது நன்மதிப்பு வைத்தால் அது நிலைத்து நிற்கும். இத்தகைய தகுதியை ஆராயும் திறன் இல்லாமல் ஒருவர் மீது நன்மதிப்பு வைக்கும் போது ஹஸ்ரத் ரூமி கூறியது போன்று ஒன்று அவர்களை இழந்து விடுவோம், அல்லது நம்மை நாமே அழித்து கொள்வோம். மனதில் இத்தகைய திறன் உண்டாக இடைவிடாது மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும், மந்திர ஜெபம் செய்ய வேண்டும். அவ்வாறு ஜெபிக்கும் போது அது தானாகவே ஜெபிப்பவர் தன்னில் இதற்கேற்ற திறன் உண்டாகும்படி செய்யும் என்பது சான்றோர்களின் அருள்வாக்கு. ஸ்ரீ குருபியோ நமக.